நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ கண்டென்ட்டில் நம்ம வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஒரு மேடம் வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் வருவோம், எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டுக்கு. அந்த மேடம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேனோட சுவிட்ச் வந்து சரியில்லைன்னு சொன்னாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குந்தலில் ஒரே ஒரு ஒன் வே 6 ஆம்ப்ஸ் சுவிட்ச் மாற்றிட்டு ஃபேனை ஆன் பண்ணி பார்த்தா ஃபேனோட ஹெட்டு மட்டும் தனியாக ஆடிச்சு, தலை மட்டும். என்னடா தனியாக ஆடுதுன்னு ஃபேனை வந்து கழட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி பார்த்தா இங்கே பாருங்கள். அதாவது வந்து நம்மளோட அந்த காடி இருக்குல்ல, காடி இருக்கிற சைடு தான் நான் பண்ணுவோம், ஃபேனில் போடுவோம். ஃபேனில் வச்சு இப்படி வச்சு டைட் பண்ணுவோம், ஓகேங்களா. அந்த காடியோட அளவு சுருங்க ஃபேனோட பைப்புக்கு ஏற்ற மாரி, அதாவது ஃபேனோட இது வருதில்ல, ஃபேனோட ராடு உள்ளேருந்து வருதில்ல, அந்த ராடில் வந்து ராடோட அளவுக்கு ஏற்ற மாரி இது வந்து இந்த டவுன் ராட் பைப் வந்து சுருங்கி, இந்த காடியோட வந்து சுருங்கி நம்ம என்ன பண்ணணும்னா டைட் ஆகிடும். போல்ட்டு டைட் பண்ண டைட் ஆகிடும். அப்போ ஃபேனோட ஹெட்டு வந்து தனியாக ஆடாது. இந்த தலைக்கீழே போட்டிருந்தாங்க, ஓகேங்களா. அந்த தலைக்கீழே போட்டிருந்ததால் இங்கே பாருங்கள், டவுன் ராட் பைப்பே ஃபுல்லாக தேஞ்சிடுச்சு. டவுன் ராட் பைப்பே ஃபுல்லாக தேஞ்சு நான் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், டவுன் ராட் பைப்பே ஃபுல்லாகவே உடஞ்சி வந்துடுச்சு. உடச்சி தான் டவுன் ராட் பைப்பே எடுத்தேன். அதில் பாருங்கள், இந்த நெட்டு தேஞ்சிடுச்சு. டவுன் ராட் பைப்பை கனெக்ட் பண்ணி இந்த நெட்டு பாருங்கள் தேஞ்சி யார் மேலேயும் விழலை. அதேமாரி பார்த்திங்கன்னா மேலே நம்ம இந்த கிளாம்பில் போடுவோம்ல நெட்டு, இந்த நெட்டு சரி, இந்த போல்டு நெட்டு, இந்த கிளாம்பில் போகிற இந்த போல்டு நெட்டு புஷ்ஷு ஃபுல்லாகவே தேஞ்சிடுச்சு பாருங்கள். புஷ்ஷு தேஞ்சு நெட்டில் அடித்து கண்டது. நம்மளோட இந்த ரப்பர் குரோமேட் புஷ் இருக்குல்ல, இந்த புஷ்ஷு ஃபுல்லாகவே தேஞ்சு நெட்டில் அடித்து கண்டது. சரின்னு சொல்லிட்டு நம்ம நெட்டில் அடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கைட்டும் போது நம்ம ஜஸ்ட்டு இந்த டாப் கனோபியும் பாட்டம் கனோபியும் கீழே இறக்குறேன். டாப் கனோபி கீழே இறக்கி பார்க்குறேன். இறக்கி பார்த்த உடனே போல்ட்டில் நெட்டு தனியாக கிடக்குது, போல்ட்டு தனியாக இருக்குது. ஆனால் யார் மேலே ஃபேன் விடல, நல்ல விஷயம், ஓகேங்களா. அதேமாதிரி பாருங்கள், கெப்பாசிட்டரும் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் கனெக்டர் வந்து நெட்டு ஊந்துருக்குது. ஒரு நெட்டு தேடி போடாமல் கெப்பாசிட்டர் கனெக்டர் வந்து நார்மல் இந்த டியூப்லைட்டுக்கெலாம் போடுவோம் 0.5 ஸ்கொயர் ஒயர், அந்த ஒயரை வச்சு கட்டியிருக்காங்க. கனெக்டர் ஆடி கெப்பாசிட்டர் தேஞ்சிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் எதுவும் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டவுன் ராடையே ரெடி பண்ணி போகலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன், ஓகேங்களா. ஆனால் போல்ட்டு இந்த உடஞ்ச பிசிறு போல்ட் இருக்குல்ல, இதை எடுக்க முடியல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டில் எதுலேயுமே காட்டர் பின் போடாமல் தான் இருந்தாங்க. இதில் வர நெட்லேயும் இதில் மட்டும் தான் காட்டர் பின் இருந்தது. மேலே புஷ்ஷு கிட்ட இருக்குல்ல, இந்த புஷ்ஷு கிட்ட மட்டும் தான் காட்டர் பின் இருந்தது, ஓகேங்களா. கீழே வர இந்த நெட்டில், அதாவது டவுன் ராடை டைட் பண்ணுற நெட்டில், கிளாம்பில் டவுன் ராடை டைட் பண்ணுற நெட்டில் வந்து காட்டர் பின் இல்லை. கீழே ஃபேன் கிட்ட டைட் பண்ணுற நெட்லேயும் காட்டர் பின் இல்லை. போல்ட்டு ஃபுல்லாகவே தேஞ்சு உடஞ்சி கீழே விழுற கண்டிஷனில் தான் நான் கைட்டே எடுத்தேன், ஓகேங்களா. யாருமே இப்படி போடாதீங்க. இப்படி போட்டிங்கன்னா நாம் போட்டு போயிடுவோம் எலக்ட்ரிஷியன், ஓகேங்களா. யாருக்குன்னா மேலே விழுது, தலையில் விழுது அப்படின்ற பெரிய பிரச்சனையாச்சுன்னா அது சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, ஓகேங்களா. அதனால் தயவு செஞ்சு யாருமே இப்படி போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளாம்ப்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி புஷ்ஷு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி கிளாம்ப்லாம் வாங்கி போடாதீங்க. புஷ்ஷு பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். அந்த கிளாம்ப் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா 70 ரூபா கிட்ட வரும். இது பார்த்திங்கன்னா 45 ரூபா 30 ரூபா தான் வரும். இந்த கிளாம்ப் போடாமல் ஹெவியாக இருக்கிற கிளாம்ப் போட்டு ஃபேனை ஃபுல் டைட் வைங்க. எல்லா சைடுமே பாருங்கள், இதில் காட்டர் பின் இல்லாமல் இருக்குது. இன்கேஸ் காட்டர் பின் இல்லைனா கூட வீட்டில் லேடிஸ் இருப்பாங்க, நம்ம போகிற வேலைக்கு போகிற வீட்டில், அவங்ககிட்ட வந்து ஜஸ்ட்டு ஒரு சேஃப்டி பின் ஊக்கு வாங்கி ஊக்கையே காட்டர் பின் மாரி மடக்கி நம்ம வந்து இதில் போடலாம், ஓகேங்களா. அதனால் தயவு செஞ்சு என்னென்னா இந்தமாரி கிளாம்ப்லாம் போடாதீங்க. காட்டர் பின் இல்லாமல் ஃபேனுக்கான போல்ட் நெட் எதுவுமே போடாதீங்க, ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு காட்டர் பின் போடுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபேன் கனெக்டர் கிளாம்ப் இருக்குல்ல, இந்த கனெக்டரில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் கிளாம்ப்பு, இதில் பார்த்தீங்கன்னா நெட்டு இல்லையா, எதனா ஒரு நெட்டு நம்மக்கிட்ட சின்னதாக ஒரு நெட்டு, அதாவது இப்போ ஃபேனோட பைப்லேருந்து வருதில்ல, அதுலேருந்து வர ஒயரை டேமேஜ் பண்ணாதமாரி எதனா ஒரு ஸ்க்ரூ இருந்ததுன்னா ஸ்க்ரூவை எடுத்து போட்டு ஜஸ்ட்டு டைட் பண்ணால் போதும். அதுக்காக வந்து ஒயர் வச்சு கட்டுறது, டேக் வச்சு கட்டுறது, இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க, ஓகேங்களா. வச்சிங்கன்னா பின்னாடி பெரிய கம்ப்ளைண்ட் வரும். கெப்பாசிட்டர் தேஞ்சு ஆயில் ஊற்றி, இந்த ஆயில் கெப்பாசிட்டர் கிடையாது, பேப்பர் கெப்பாசிட்டர், ஓகேங்களா. அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. உஷா கம்பெனி கெப்பாசிட்டர் தான், 2.25 MFT கம்பெனி கெப்பாசிட்டர். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் கெப்பாசிட்டர் போடுவோம், ஆயில் கெப்பாசிட்டர். இந்த ஒரு காரணத்தால் எக்காரணம் கொண்டும் கெப்பாசிட்டர் கனெக்டர்லாம் டேக் வச்சு கட்டுறது அதெல்லாம் எதுவுமே வச்சுக்காதீங்க. இன்கேஸ் கெப்பாசிட்டர் கனெக்டர் இல்லைனா கெப்பாசிட்டர் எடுத்து டவுன் ராடில் வச்சுக்கணும், டேப் வச்சுட்டு போயிடுங்க, இல்லை டேக் அடிச்சிடுங்க, இல்லை ஒயர்லாம் பக்காவாக எடுத்து வச்சு. நானும் அவசரத்துக்கு அந்தமாரி பண்ணியிருக்கேன். அதனால் எக்காரணம் கொண்டு இந்தமாரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுமாதிரி பக்காவாக டைட் வைங்க, காட்டர் பின் போடுங்க. இது வந்து சேஃப்டி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். நான் ஃபேன் கிட்ட இருந்தே நான் வந்து இதை வந்து வீடியோ எடுக்கல. ஃபேனை கைட்டி வச்சு பிரித்து வச்சுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். ஃபேனை கைட்டி மேடம் கிட்ட கொடுத்துட்டேன், ஓகேங்களா. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது 2 அடி டவுன் ராட் பைப்பு போட்டு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் நண்பர்களே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நன்றி நண்பர்களே.